Hi friends, welcome to my channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் தோசை மாவே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியான இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். நான் ஒரு கப் அளவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி நல்லா அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்தாலே போதும். ஸோ நம்ம கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கணும் கிடையாது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சாலே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசை பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தோசை பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணல. நீங்கள் வேறு ஏதாட்டி பேன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை ஒரு கரண்டி அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி பரப்பி விடலாம். தோசை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஊற்றி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்துட்டு இந்த மொறுமொறுப்பு தன்மைக்காக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆயில் சேர்த்து செய்யும்போது தோசை நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு 2 ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து அடை தோசை மாதிரியே இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.